அழணுமா? கதவை பூட்டிட்டு போன அழுங்க. வெளியே வரும்போது யோசேப்பை போல. ஏன்னா ஒடுக்கா யோசேப்பு சகோதரர்கள்ட்ட அழுதான். அழும்போது அவங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்ணீருக்கு மதிப்பில்லாத இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு கதவை பூட்டிட்டு போய் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எப்படி வருவாரு நினைக்கிறீங்க? அழணுமா? நேர தனியா போயிருங்க. சாம்பல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தது அவர் பார்க்கட்டும். சில காரியத்துக்காக அழுறது யாருக்கும் தெரியாது. யோசேப்பு ஆரம்பத்துல தன் சகோதரனை நிமித்தம் அத பொங்கி அழுதது யாருக்கும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் யோசேப்பு அழுதது பார்வோன் வீட்டார் கேட்டாங்க. பார்வோன் வீட்டார் கேட்டாங்கல்ல, யாராவது வந்து யோசேப்பே ஏன் அழுறேன்னு கேட்டாங்களா? இல்ல, அப்படி கேட்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான். அப்பா இல்லனாலும் சரி, அம்மா இல்லனாலும் சரி, இயேசு உனக்கு அப்பாவா இருக்கிறார், உனக்கு அம்மாவா இருக்கிறார், உனக்கு நண்பனா இருக்கிறார். அது that is more than enough. ஹalleluya. உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, உனக்கு அப்பா இல்லையா? யெகோவா ராஃபாவா இருப்பார். உனக்கு அம்மா இல்லையா? யெகோவா ஷம்மாவா இருப்பார். உனக்கு நண்பன் இல்லையா? அவர் சர்வ வல்லவர் எல் ஷடாயா இருப்பார். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேரை பார்த்தேன், ஆனா உங்களை போல ஒருத்தரும் பார்க்கவே இல்லப்பா. நான் அதிகமா காயப்பட்டது மனுஷனாதான்ப்பா அதிகமா காயப்பட்டேன். நான் நேசிச்சவங்களாலதான்ப்பா அதிகமா நான் காயப்பட்டேன். ஆனா உங்களால இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் காயப்பட்டதே இல்லையே. நம்புறவங்க கைய மேல. இது ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கைனாலே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா? அந்த மாதிரி இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். நான் நம்புறேன். பேர் ஆமீன் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பாரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.